ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி தவாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன். இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுக்கு பாருங்கள், இப்போ கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கேன். ஒரு குட்டி தக்காளி, அதை வச்சு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி உப்பு போட்டோம்னா வதங்கிடும், நல்லா வதங்கிடும். அதுக்காக இப்போ இந்த தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு சின்ன ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மிளகுத்தூள் தனியாத்தூளெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதங்கும்போது நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிடணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் முட்டை அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா வெறும் முட்டை சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி ஒரு பெப்பர் போட்டு ஒரு முட்டை நம்ம ரெடி பண்ணோம்னாக்கா இது சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எக் பெப்பர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்தோடும் சூப்பராக மேட்ச் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எக் பெப்பர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.